சுகுமார போலீஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அடிச்சதுனால அவன் ஒரு மாதிரி கிறங்கி போய் மயக்கமா தான் இருக்கான். அதை பார்த்துட்டு வெற்றிமாறன் இவன் காலையில இருந்து இப்படியே இருக்கான், சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்றாரு. சுகுமாரோட பாட்டி வக்கீல் மாதங்கி ஸ்ரீதேவியோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அவங்க வெற்றிமாறன் கிட்ட தன்னோட கார்டை கொடுத்துட்டு நான் தான் சுகுமாரோட லாயர்னு சொல்றாங்க. அவங்க சுகுமார பார்க்கணும்னு சொல்லி கேட்க அதுக்கு வெற்றிமாறன் மறுக்க, நீங்க எப்படி அப்படி சொல்ல முடியும்? ஒரு விசாரணை கைதிய அவங்க லாயர் பார்க்கணும்னு சொன்னா நீங்க அவங்கள அலோ பண்ணி தான் ஆகணும். விசாரணை கைதியா ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண உடனே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்களே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும். நீங்களா இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, அவங்களா பார்க்க வராங்க, அதையும் ஏன் அலோ பண்ண மாட்டீங்கன்னு கேட்டுட்டு விசாரணை கைதியை அரெஸ்ட் பண்ணி 24 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க அவங்கள மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர் பண்ணணும். ஆனா நீங்க அதையும் பண்ணல. இப்ப என்னோட கிளைண்ட்டை நான் பார்த்தே ஆகணும்னு சொல்றாங்க. வெற்றிமாறனும் வேற வழி இல்லாம பழனியை கூப்பிட்டு சுகுமாரை ரெடி பண்ணி மேடத்துக்கிட்ட காட்டுங்கன்னு சொல்றாரு. என்னதான் சுகுமாருக்கு உடம்புல அடிப்பட்டதெல்லாம் தெரியாம இருக்க மாதிரி ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் பேண்ட் எல்லாம் போட்டு கூட்டு வந்தாலும் அவர் ரொம்ப அடி வாங்கினதுனால அவரால் நிக்க கூட முடியலங்கிறது அவரோட முகத்திலேயே தெரியுது. முகத்திலையும் ஆடி இருக்கு. சுகுமாரோட இந்த நிலைமையை பார்த்துட்டு சுகுமாரோட பாட்டி அழுக, ஏன் பாட்டி அழுகுறாங்கன்னு மாதங்கி என்னாச்சுன்னு வந்து பார்க்க சுகுமார் உடம்பெல்லாம் அடிபட்டு இருக்கதை பார்த்துட்டு கோவப்படுறாங்க. விசாரணை கைதி அடிக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதான்னு மாதங்கி வெற்றிமாறன் கேட்க அதுக்கு வெற்றிமாறன் போலீஸை கேள்வி கேட்கிற அதிகாரம் லாயருக்கு இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கிறாரு. இதுக்கான விளைவுகளை நீங்க சந்திப்பீங்கன்னு மாதங்கி வெற்றிமாறன் சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க சுகுமாரோட பாட்டி கிட்ட, அழுகாதீங்க பாட்டி, ஒன்னும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க போலீஸ் கிட்ட இதுக்கு மேல இவன் மேல ஒரு அடி விழுந்தாலும் நான் உங்க எல்லாரும் மேலேயும் கேஸ் போடுவேன்னு சொல்றாங்க. இப்படி மாதங்கி கோவமா பேசிட்டு பாட்டியோட ஸ்டேஷனை விட்டு வெளியே போக மாதங்கி கொடுத்த கார்டுல அவங்களோட நேம் மாதங்கி ஸ்ரீதேவின்னு இருக்கிறத பார்த்துட்டு வெற்றிமாறன் இந்த ஸ்ரீதேவி தான் நம்மளோட ஜில்லோ அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படியே மாதங்கியை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்க அத மாசாணி பார்த்துட்டு பக்கத்துல இருக்க போலீஸ் கிட்ட சாருக்கு சிரிக்கலாம் தெரியுமானேன்னு கேட்டு கிண்டல் பண்றாங்க. வெற்றிமாறன் இப்படி தனியா நின்று சிரிச்சிட்டு இருக்க தோல்பேட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாக்கி டாக்கில பிருந்தாவன் நகர்ல மீன் கவர்ல ஒரு மனித விரல் இருக்குன்னு மெசேஜ் வருது. டாக்டர் அதை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த விரல் சந்தியாவோட தான், ஷார்ப்பான கத்தியால தான் கட் பண்ணிருக்காங்க, தலையை விட்டு யூஸ் பண்ண கத்தியாலேயே விரலையும் வெட்டி இருக்கலாம்னு சொல்றாரு. அடுத்து வெற்றிமாறனும் இன்ஸ்பெக்டரும் அவங்களோட டீமோட சந்திராவோட பசங்க சேகரும் இன்பாவும் ரத்னத்தை வெட்டினதா சொன்ன இடத்துக்கு போயிட்டு ரத்னத்தை எப்படி வெட்டினீங்கன்னு அவங்க கிட்ட கேட்டு செஞ்சு காட்ட சொல்றாங்க. இதுல எங்க வச்சு நீங்க ரத்னத்தை வெட்டினீங்கன்னு கேட்க அதுக்கு அவங்க 2 பேரும் இருட்டா இருந்ததுனால இடம் சரியா தெரியல, நாங்க 2 பேரும் அருவாவோட வந்ததை பார்த்துட்டு ரத்னா எங்க கிட்ட இருந்து ஓட நாங்க அவனை அப்படியே துரத்தி வெட்டிட்டோம்னு சொல்ல அதுக்கு இன்ஸ்பெக்டர் உங்களை பார்த்து ரத்னம் பயந்து ஓடினான்னு கேட்க, ஏன் சார் உங்களை வெட்ட அருவாவோட வந்தேன்னா நீங்க ஓட மாட்டீங்களா அந்த பசங்க கேக்குறாங்க. அப்ப வெற்றிமாறன் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஏன் ரத்ன பயந்து ஓட மாட்டான்னு கேட்க அதுக்கு இன்ஸ்பெக்டர், இல்ல சார் அவன் ஒரு மிருகம், எத்தனை பேர் வந்தாலும் எதிர்த்து நின்று வெட்டுவானே தவிர ஓட மாட்டான்னு சொல்றாரு. அதுக்கு வெற்றிமாறன், அதான் உங்களுக்கு இந்த பசங்க பண்ணிருக்க மாட்டாங்கன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு எஃப்ஐஆர்ல ரத்னத்தை ஓட ஓட இவங்க தான் வெட்டி கொண்டாங்கன்னு சொல்லி போட்டிருக்கீங்க, போலீஸ்னா தப்பு பண்றவனை தட்டி கேட்கணும், தட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு. இன்பாவும் சேகரும் அங்க இருக்க ஒரு இடத்த முடிவு பண்ணிட்டு இங்கதான் வெட்டணும் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்க எப்படி வெட்டினீங்கன்னு செஞ்சு காட்டுங்கன்னு வெற்றிமாறன் சொல்ல அதுக்கு இன்பாவும் சேகரும், இதோ இப்படி நான் ரத்னத்தை லாக் பண்ணி அவனோட பின்னங்கலத்துல அருவா வச்சுட்டேன், இவன் முன்னங்கலத்துல அருவா வச்சுட்டான், அப்படியே நாங்க 2 பேரும் ரத்னத்தை வெட்டிட்டோம்னு சொல்றாங்க. ஓ அப்படி சரி, நீங்க தலையை விட்டு கொண்டுட்டீங்க, உடம்பு எங்கன்னு வெற்றிமாறன் கேட்க அதுக்கு அவங்க, இல்ல சார் நாங்க தலையை விட்டு கொண்டதுக்கு அப்புறமும் உடம்புல உயிர் இருந்துச்சு, அந்த உடம்பு அதுவா ஓடி போய் அந்த ஏரியில விழுந்துருச்சுன்னு சொல்றாங்க. உடம்பு அதுவா ஓடி போய் ஏரியில விழுந்துருச்சு அப்படின்னு வெற்றிமாறன் நக்கல் பண்ண அதை கூட தெரியாம இவங்க ஆமா சார் அப்படின்னு சொல்றாங்க. அடச்சே, இவங்கள போய் பெரிய கொலகாரன்னு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நினைச்சிட்டேனே, ஒரே அசிங்கமா போச்சு ரசிகா. தலைய துண்டாக்குனதுக்கு அப்புறமும் உயிர் இருக்க ரத்னா என்ன கரப்பாம்பூச்சியாடா? அப்போ ரத்னத்தோட கொலையையும் இவங்க பண்ணல. உண்மையாவே சீரியஸ் ரொம்ப விறுவிறுன்னு போகுது ரசிகா. யாரு பண்ணாங்க, எப்ப பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு எதுக்குமே ஆன்சர் தெரியல. திடீர்னு ஒரு குற்றவாளி வரான், இருக்க குற்றவாளி எல்லாம் இல்லாம போறான், விரல் கிடக்குது, தலை கிடக்குது, என்னென்னமோ நடக்குது. என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்க, எனக்கு தேவை உண்மை மட்டும்தான். சரி, நீங்க தான் பண்ணதா சொல்றீங்க, ஓகே, நீங்க வெட்டினதா சொல்றீங்க, ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல கழுத்து அறுத்ததா இருக்கு, எது உண்மைன்னு வெற்றிமாறன் கேட்க ஒருத்தர் வெட்டினா கரெக்டா இருந்திருக்கும் சார், நாங்க 2 பேரும் வெட்டினதுனால அறுத்த மாதிரி ஆயிடுச்சு போல, ஆனா நாங்க தான் சார் வெட்டணும் 2 பேரும் சொல்றாங்க. அதை பார்த்துட்டு வெற்றிமாறன் சிரிச்சுட்டு போங்கடா ஜோக்கர்ஸ்னு அங்க இருந்து போயிடுறாரு. தலைநகரம் படத்துல வர வடிவேலு மாதிரி எல்லாரும் பாத்துக்கங்க, நான் ஜெயிலுக்கு போறேன், நானும் பெரிய ரவுடி தான், அந்த கேட்டகரி போல இவங்க. அடுத்து தோல்பேட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கமிஷனர் வராரு. அவர் ஏசிபி வெற்றிமாறன் கிட்ட தோல்பேட் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஒர்க் பண்ணுவேன்னு ரொம்ப ஆசைப்பட்டு பல தடவை டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணி கடைசியா வெற்றிகரமா டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, எப்படி இருக்கு நீங்க ரொம்ப பிடிச்சு ஆசைப்பட்டு வந்த தோல்பேட் போலீஸ் ஸ்டேஷன் கேட்க அதுக்கு வெற்றிமாறன், சாரி சார் நான் வந்த அன்னைக்கு 3 கொலை ஆயிருச்சு அப்படின்னு சொல்ல அதுக்கு கமிஷனர், தோல்பேட்னாலே இதெல்லாம் சகஜம்தான் சொல்றாரு.
உங்க ப்ரெஷர் எனக்கு புரியுது. 3 மர்டர் கேஸையும் ஒரே நேரத்துல சால்வ் பண்ணணும். ஆனா என்னோட ப்ரெஷரையும் நீங்க புரிஞ்சுக்கணும். துல்பேட் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் ஒரு ஏசிபி இருந்தா சரிப்பட்டு வராது. இங்கெல்லாம் 2 ஏசிபி இருக்கணும். நான் டெம்பரவரியா ஒரு ஏசிபியை அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. அடுத்து அந்த புதுசா வர ஏசிபி என்ட்ரி கொடுக்க வெற்றிமாறனும் அந்த புது ஏசிபியும் ஒருத்தர் முறைச்சுக்கிறாங்க. புதுசா வந்திருக்க ஏசிபி பேரு அர்ஜுன். இவங்க 2 பேருக்கும் ஆகாது போல. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்து எனிமிஸ் ஆனாங்களா இல்ல எனிமிஸா இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்களா, முன்ன பின்ன சொந்தக்காரங்களா இருந்தாங்களா இல்ல இவங்களுக்குள்ள எந்த விதமான ஒட்டுவரும் இல்லையாங்கிறத இனிமேதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். கமிஷனர் வெற்றிமாறன் கிட்டையும் அர்ஜுன் கிட்டையும் நீங்க 2 பேரும் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட், ஈக்குவலா ட்ராக் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கீங்க. அதனால ஈகோ இல்லாம சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க. இந்த 3 மர்டர் கேஸையும் 1 வீக்குள்ள சால்வ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அவங்களும் ஓகே சார் நாங்க பண்ணிடுறோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கமிஷனர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அர்ஜுன் வெற்றிமாறன் கிட்ட உன் கூட எல்லாம் மனசே வேலை பார்ப்பானா, எனக்கும் உனக்கும் செட்டே ஆகாது. நீ சிரிக்கிறதுக்கே காசு கேட்ப, நான் சுட வந்தா கூட சிரிச்சுக்கிட்டே நின்று புல்லட்டை வாங்கிக்குவேன். அதனால 2 பேரும் கேஸ பிரிச்சுக்கலாம், சேர்ந்தெல்லாம் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதுக்கு வெற்றிமாறன் கேஸ பிரிச்சுக்கலாம்னா எப்படி, ஆளுக்கு 1.5 கேஸ் எடுத்துக்கலாமான்னு கேட்க அதுக்கு அர்ஜுன் ஐயா காமெடியா, சத்தியமா சிரிப்பு வரல, போனா போது இந்த ஒரு தடவை சிரிச்சேன், இதுக்கு மேல இந்த மாதிரி மொக்க காமெடி பண்ணாதன்னு சொல்லிடுறாரு. வெற்றிமாறனும் உன்கிட்ட போய் பேசினே பாரு, என்னதான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு ரசிகா. இனிமே என்னதான் நடக்க போகுதுன்னு வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம்.